வணக்கம். இந்த பதிவில் விருச்சிகம் லக்ன நண்பர்களுக்கு சுக்கிரதசை 20 வருடம் சுக்கிரதசை நடப்பில் இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் நடக்குன்றதை பற்றியும் 12 வீடுகளில் சுக்கிரன் அமைய பெற்றாலும் இந்த சுக்கிரனுடன் பாவகிரகங்கள் தொடர்பு பெற்றால் எந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவர்களுக்கு உண்டாகும் அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். விருச்சிக லக்னம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தை உடைய ஒரு லக்னமாக இந்த விருச்சிக லக்னம் வரும். இதற்கு அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய். இது தேல். இதற்கு சின்னம் பார்த்திங்கன்னா தேல். அதே போல் இது சிரம் ராசிகளில் சிரம். அதே போல் இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா நீர். பஞ்சபூத தத்துவத்தின்படி இது நீர் தத்துவத்தை உடைய ஒரு ராசியாக இது வரும். அந்த வகையில் இந்த விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் இந்த சுக்கிரன் வருவார். 7ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றியும் நண்பர்கள் பற்றியும் கூட்டு தொழில் பற்றியும், அதே போல் 12ஆம் இடம் விரயஸ்தானம். ஒரு வாழ்க்கையினுடைய இறுதி, ஒரு நாளினுடைய இறுதி, செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம், அலைச்சல்களை தரக்கூடிய இடம் இந்த 12ஆம் இடம். அந்த வகையில் இந்த 7க்கும் 12 கூடியவராக வருவார். ஒரு சுபகிரகம் லக்னத்தில் அமைய பெறுவது என்பது சிறப்பான அமைப்பு. 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்துருவார். இது நல்ல ஒரு அமைப்பு தான். அதுவும் அவருடைய வீடாக இருப்பதனால வாழ்க்கை துணையினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை துணையுடைய வீட்டாரனுடைய அமைப்பும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இந்த 20 வருட சுக்கிர தசையும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலயமாகவும் நண்பர்கள் மூலயமாகவும் அதே போல் கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா இது எல்லாமே வருமான ரீதியிலும் அதே போல் ஒரு குடும்ப அமைப்பும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 20 வருட சுக்கிர தசையும் சிறப்பான ஒரு அமைப்பை உடைய தசா அமைப்பாக இருக்கும். அதே போல் ஒரு லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அதனுடைய தன்மைக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பீங்க. அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கை துணையும் நண்பர்களையும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் அமைப்பெற்று இருப்பது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு தான். ஏன்னா 7ஆம் அதிபதி உங்களுடைய 2ஆம் இடத்துல அமைப்பெறுவதுனா வாழ்க்கை துணையின் மூலமாக வருமான உயர்வு ஏற்படும். ஒரு நல்ல அமைப்பு தான். தனுசினுடைய எதிர்த்தன்மை வீடாக இருந்தாலும் கூட சுக்கிரன் ஒரு எப்படி சொல்கிறதுனா எதிர்த்தன்மையான வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 2ல் சுக்கிரன் அமர்றார். ஒரு சுபகிரகம் 2ல் அமர்ந்திருக்கிறது. சுக்கிரன் இன்னும் காரக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி, அதாவது வண்டி வாகனம், அதே போல் வீடு, அழகிய வீடு, வாழ்க்கை துணையினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கும். இதெல்லாமே தரக்கூடியவர். 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் போய் அமர்ந்துட்டார். அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் கண்டிப்பாக இங்கே ஏற்படும். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் தன்னுடைய நண்பர்களுடைய வீட்டில் போய் அமர்ந்துடுறாரு. அதே போல் இங்கே பாக்கியஸ்தானத்தையும் அவர் பார்ப்பார். இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். அதுவும் கடக ராசியை பார்த்துடுறாரு. கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் இங்கே கண்டிப்பாக தருவார். அதே போல் 3ஆம் இடத்துல சுக்கிரன் அமைப்பு 7ஆம் அதிபதி தன் வீட்டிற்கு இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்திலையும் அதே போல் பாக்கியஸ்தானத்தை இங்கே இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். 3ஆம் இடத்தில் சுக்கிரன் அமைப்பெறுவது இது தன் நண்பர் வீடாகவும் வந்துடுது. சனியினுடைய அமைப்பை பொறுத்து நல்ல உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக ஏற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பு. இளைய சகோதரம் இது போன்ற அமைப்புகளும் சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும். இங்கே 4ஆம் இடம் இங்கே திக்பலமும் அடைவார். நட்பு வீட்லேயும் அமைகிறாரு. காலபுருஷனுக்கு 16ஆம் வீடாக வர்றதுனால ரியல் எஸ்டேட் இது போன்ற அமைப்புகளை நல்ல ஒரு அமைப்பு. சொத்து ரீதியில் நல்ல ஒரு அமைப்பு. அதே போல் உங்களுடைய தாயார் வகை
உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். இது செவ்வாயும் சம்மந்தப்படும். நிலம் சார்ந்த விஷயங்களில் சாதிக்கணும்னா செவ்வாய் சம்மந்தப்படணும். உங்களுடைய வீடு அதே போல் இங்கே வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகள்லாம் சுக்கிரன் சாதகமான ஒரு அமைப்பில் இருந்தால் இது நல்லா இருக்கும். இந்த நிலமும் சம்மந்தப்பட்டு இருந்தால் செவ்வாய் சம்மந்தப்படணும். அது நல்லா இருந்தால் சுக்கிரன் செவ்வாயினுடைய அமைப்பு ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும். 5ஆம் இடத்துல உச்ச அமைப்பு பெற்றார். உங்களுடைய புத்திரஸ்தானத்தில் போய் இங்கே உச்சம் பெறுவது என்பது குழந்தைகளால் பெருமை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் குழந்தைகள் ஒரு உயர்ந்த ஒரு அமைப்பில் இருப்பாங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூலயமாக நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க. அது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் லாபஸ்தானத்தை இந்த சுக்கிரன் பார்த்துருவார். இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். 11ஆம் இடத்தை இங்கே 5ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் பார்க்கறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. அதே போல் 7ஆம் அதிபதி இங்கே காலப்புருஷன் 12ஆம் இடம் வெளியில் தான் நீங்கள் பொண்ணு எடுப்பீங்க. அந்த வகையில் இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உச்சம் பெறுறாரு. இது எதிர்த்தன்மையான வீடு தான். உங்களுடைய எதிர்த்தன்மையான ஒரு அமைப்பு தான். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா பொது மாரகாதிபதியாக 7க்குடையவர் வருவார். 7ஆம் இடத்துல தான் அவர் ஆட்சி பலம் பெறுகிறாரு. இங்கே 7க்கு 11 உச்ச பலம் பெறுறாரு. அது ஒரு பெரிய அமைப்புகள் இல்லை. அதனால் எதிர்த்தன்மைக்கான ஒரு கிரகங்கள் வலுத்து இருந்தால் அதில் ஒரு சின்ன ஒரு அமைப்புகள் என்னென்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய கை ஓங்கி இருக்கும். அதன் மூலயமாக உங்களுக்கு ஆதரவு அனுகூலம் லாபகரமான அவருடைய பார்வை 11ஆம் இடத்திற்கு வந்தால் உங்கள் மன தேவைகள்லாம் பூர்த்தி அடையும். பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனால் இங்கே உங்களுடைய 7க்குடையவர் உச்சம் பெற்று அமைப்புனா அவர்களுடைய டாமினேட் அதிகமாக இருக்கும். 6ஆம் இடத்துல அமர்றாரு. 6ல் சுக்கிரன் மறைவு இல்லை. வேலை அமைப்புகளில் சாதகமான ஒரு அமைப்பு. வெளி தூரங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு வெளியில் போய் உங்களுடைய அமைப்புகள்லாம் இருக்கும். 12ஆம் இடத்தை அவர் பார்த்துருவார். உங்களுடைய 7க்குடையவர் 12 இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து வெளியில் சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இருந்தாலும் அவர் 6லேருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அவருடைய வீட்டை அவரே பார்க்கறனால வெளிதூர பிரயாணங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகள்லாம் சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும். 7ல் இங்கே பலம் பெறக்கூடாது. பொது மாரகாதிபதியாக வர்றதுனால இங்கே பலம் பெறுவது அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பில் சிரத்திற்கு 7க்குடையவர் பொது மாரகாதிபதியாக வருவார். அதனால் இங்கே 3 8க்குடையவர் மாரகாதிபதியாகவும் 9 உடையவர் பாதகாதிபதியாகவும் சிரத்திற்கு வருவார். இருந்தாலும் 7ஆம் இடம்ங்கிறது மாரக ஸ்தானமாக பொது மாரக ஸ்தானமாக வரும். பலம் பெறுவது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பு இல்லைனா கூட உங்களுடைய லக்னத்தை சுக்கிரன் பார்ப்பார். அது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் போய் அமர்றாரு. வெளிதூர அமைப்புகளில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகும். பாக்கியஸ்தானத்தில் போய் இங்கே சுக்கிரன் அமைய பெறுவது என்பது பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது சிறப்பு தான். ஆனால் உங்களுடைய பகைத்தன்மை பெற்று இங்கே சுக்கிரன் அமைய பெறுவது என்பது ஒரு வகையில் நல்ல ஒரு அமைப்புனாலும் கூட இது எதிர்த்தன்மையான ஒரு அமைப்பு. ஒரு முரண்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். உங்களுடைய தகப்பனாருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை அமைப்புகளில் ஒரு முரண்பாடான ஒரு அமைப்புகள் இருக்கும். 10ஆம் இடத்துல இங்கே போய் சுக்கிரன் அமைய பெறுவது என்பது வாழ்க்கை துணை மூலயமாக தொழில் அமைப்புகள் இது போன்ற அமைப்புகளில் இங்கே பகைத்தன்மை அடையும் போது என்ன ஒரு விஷயம்னா ஒரு போராட்டங்கள் கூடிய இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். 7 கேந்திராதிபதி கேந்திரத்தில் போய் அமர்றாரு. அதே போல் விரையாதிபதி கேந்திரத்தில் போய் அமர்றாரு. இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். வெளி தூரங்களில் ஒரு முரண்பாடுகள் கூடிய ஒரு தொழில் அமைப்புகள்லாம் உண்டாகும். இங்கே உங்களுடைய 11ஆம் இடத்துல இங்கே போய் உங்களுடைய சுக்கிரன் அமர்வது என்பது 7க்குடையவர் 11ஆம் இடத்துல போய் அமர்றாரு. இது ஒரு சாதகமான
ஒரு அமைப்பு தான். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுடைய மனதில் இருந்த நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. அதேபோல் லாபகரமான ஒரு அமைப்புகள், கடன் வாய்ப்புகள் மூலயமாக தொழில் செய்து அதன் மூலயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பை தரும். 12ஆம் இடத்துல பலம் பெற்று அமர்றார். வெளிநாட்டு தொடர்பு மூலயமாக லாபகரமான ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளி மாநிலத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் அங்கே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் தருவார். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.